வணக்கம். இதில வந்துட்டு அ குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் பத்தி தான் பார்த்துட்ருக்கோம். என்னுடைய நோக்கம் வந்துட்டு என்னென்னா, குழந்தைங்க வந்துட்டு சஃபர் ஆகக்கூடாது. அ ம் பேரண்ட்ஸ் வந்துட்டு அ செய்யக்கூடிய தவறுகளால குழந்தைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அத வந்து தடுக்கிற மாதிரி தான் என்னுடைய பேச்சுகள் வந்துட்டு இருக்கும். என்ன இப்போ இந்த இதில வந்துட்டு என்ன பார்க்குறோன்னா, இந்த ரொம்ப வந்துட்டு டாமினேட்டிங் பெர்சன்ஸ் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா ஃபேமிலிக்குள்ள. யாரு? கணவன், மனைவி. கணவன், மனைவி வந்து தான் வச்சது தான் சட்டம், தான் வச்சது தான் சரி, அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல. அ அது மாரி பல பேர் வந்துட்டு வந்து இருக்காங்க இல்லையா? நம்ம ஃபேமிலிக்குள்ள. அந்த மாதிரி மக் ம ம ம ம மக்களை மனிதர்களை நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அது பிள்ளைங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கொஞ்சம் நீங்கள் சொல்லி பாருங்க அவங்க யார் கணவனோ மனைவியோ ஒன்று சொல்லி பாருங்க. அவங்க கேட்கலன்னா நீங்கள் விட்டுடுங்க. கொஞ்சம் நாள் ஆக ஆக குழந்தைங்க வந்து வளர வளர குழந்தைங்களையே அவங்க வந்து திருத்துவாங்க. குழந்தைங்க பேசுகிற கேட்குற கேள்விகளுக்கு அவங்களால வந்து பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? இதே தான் நம்ம செய்யணும். இதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம், உடனே எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த விலகி போயிடுறோம் இல்லைங்களா? அது வந்து இந்த குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய நம்பிக்கை துரோகம் அது. சரிங்களா? ஏன்னா நம்மளை நம்பி வந்த குழந்தைங்களுக்கு நம்ம அதை நம்ம வந்து நம்ம 2 பேரும் இணைந்து செயல்படணும். ஓகேங்களா? அப்பாவுக்கு சில விஷயங்கள் தெரியும். அம்மாவுக்கு சில விஷயங்கள் தெரியும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதில வந்துட்டு பெஸ்ட்டா இருப்பாங்க. 2 பேருடைய நாலேஜும் வந்துட்டு ஒண்ணா சேர்ந்தா தான், அந்த பிள்ளைகளுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஆனா அதுக்காக சொல்றது. அதனால அந்த மாரி உள்ள அ உள்ள ம ம ம அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க வந்துட்டு திருத்துவாங்க, மாத்துவாங்க. சரியா? பிள்ளைங்கள வந்து நீங்க வந்துட்டு பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு ஏமாத்துறாங்க, ஏமாத்தி வந்து செயல்படுத்துறாங்க அப்படின்னா, அ அதுக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, அ அதுக்கு கடவுள் தான் வந்துட்டு பதில் சொல்லணும். குழந்தைகள நம்ம ஏமாத்தக்கூடாது. குழந்தைகளையே நம்ம ஏமாத்துறோம்னா, நம்ம அந்த கடவுளை ஏமாத்துறதுக்கு சமங்க அது. புரியுதுங்களா? அந்த கடவுளை நம்ம வந்துட்டு ஏமாத்துறதுக்கு சமங்க. அதுக்கான தண்டனை வந்துட்டு என்ன என்ன சொல்கிறது, எனக்கு தெரியாது அதெல்லாம். அதுக்கான தண்டனை வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். ஓகேங்களா? என்ன கவனமா இருங்க. நன்றி.